எதுக்கு ரோட்ல வச்சு பேசிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் எங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்லயோ வச்சு பேசிருக்கலாம்ல. அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லதான் நான் உங்களை கூப்பிட்டேன். புரியலையே. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. அதை கிளியர் பண்றதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஓ, அப்படி அப்படி என்ன? மலர் லவ் பண்றதா சரவணன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான். யோ, கேட்டியா? மலர் லவ் பண்ணலையா? சரவணன் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். இத சொல்றதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். சரி, மலர் என்ன நினைக்கிறான்னு சொல்றீங்க? இந்த கிண்டல் எல்லாம் வேணாம். விஷயம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரவணன் அடிபட்டான்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து அவனை கட்டிப்பிடிச்சு அழுத மலரு, அதுக்கு பேரு காதல் இல்ல அக்கறைன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? அதுக்கு என்ன காரணம்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சரி, உங்க வீட்ல ஒரு டாக்டர் பொண்ணு இருந்து இந்த மாதிரி படிக்காத ஒருத்தனை கட்டிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்துருச்சா? உங்க மனசுல என்ன அழுக்கு இருக்குன்னு இப்ப வெளியே வந்துருச்சா? இப்ப அவன் படிக்கலங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. மலர் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். தேவையில்லாம சரவண மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. சிவம், நாங்க மலர் கிட்ட பேசிட்டோம். மலர் தான் இத சொன்னதே. இந்த விஷயத்த இதோட விட்டுடலாம். என்ன கேடித்தனமான வேலையெல்லாம் பாக்குறீங்க? பார்க்க டீசெண்டா இருக்கீங்கன்னு பார்த்தா சைலண்டா வயலண்டான வேலையெல்லாம் பாக்குறீங்க. என்ன உளறீங்க நீங்க? திருட்டுத்தனம் தான் உங்க மூஞ்சிலே தெரியுது. போங்க, போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட தான் போவேன். பாரா ஜஸ்டிஸ், கேட்டியா? போலீஸ் கிட்ட போவாங்களாம். என்ன மிரட்டுறியா? நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது வேற பிரச்சனை. சரவணன் மலர் மேட்டரையும் ஒண்ணு சேர்க்காத. மலர் படிச்சவ தானே, அவளுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும்ல. அவ வாழ்க்கைய அவளே டிசைட் பண்ணுவா. நீ எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிற? என்ன ஆனாலும் சரி, மலர் சரவணன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மலர் என் தங்கச்சி மாதிரி. அவ யார கட்டிக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இந்த கல்யாணம் நடக்காது. என்கிட்ட இந்த மாதிரி குரலை வசதி பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சம்மதிக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அந்த பாஸ்கர், உன் அத்தை, யாரு சம்மதமும் எனக்கு தேவையில்லை. மலரை தூக்கிட்டு வந்தனாலும் இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்தி வைப்பேன். வெளியில நல்லவ மாதிரி நடந்துக்கிட்டு மலர் மனசை கெடுக்க பாக்க. உன் வாழ்க்கையிலேயே உன்னால ஒழுங்கா முடிவெடுக்க முடியல. நீ மலர் வாழ்க்கையை முடிவு பண்ண போறியா? நீ தலையிடாம இருந்தாலே மலர் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு இந்த சவால் விடுறதெல்லாம் பிடிக்காது. ஆனா நீ இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் நான் சவாலாவே எடுத்துக்கிறேன். மலர் சரவணன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். யோ, வாங்க. சரவணா,
டேய், நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? யாரு என்ன சொன்னாலும் எதையும் காதுல வாங்கிக்காத. இந்த கல்யாணம் நடக்கும். அவங்கெல்லாம் குறுக்க பூந்து ஆட்டத்தை காட்டுறாங்க. என் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டலான்னு பாக்குறாங்க. என்னதான் பண்றாங்கன்னு பாக்குறேன். டேய், என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? அண்ணே, எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே. டேய், என்னடா சொல்ற? இது சரியா வராதுண்ணே. யாரா சொன்னாங்க? யார சொன்னா? அந்த பாஸ்கர் சொன்னானா? இல்ல அவங்க அம்மா சொன்னாங்களா? இல்ல அந்த அன்பு சொன்னானா? இல்லண்ணே, மலரே சொன்னாங்கண்ணே. என்னடா உளர்ற? அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கண்ணே. அண்ணே, டேய், உனக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணும் இல்லைன்னு அவ மெசேஜ் அனுப்பலடா. உனக்கும் எனக்கும் நடுவுல காதல் இல்லைன்னு அவ மெசேஜ் அனுப்பியிருந்தானா நான் அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். பிரிஞ்சிடலான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. பிரிஞ்சிடலான்னு மெசேஜ் அனுப்புனா என்ன அர்த்தம்? இப்ப வரைக்கும் சேர்ந்திருக்கேன் தானே அர்த்தம். சேர்ந்திருந்தா தான்டா பிரிஞ்சிருக்க முடியும். அவ நினைச்சா லவ் பண்றதுக்கும் வேண்டானா தூக்கி போடுறதுக்கும் நீ என்ன அவ வேலைக்கு வச்ச ஆளா? இதை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். ஒரு போன்ல வந்திருக்கிற இந்த மெசேஜை நீ நம்புறியாடா? அன்னைக்கு அவ கண் கலங்கி உங்ககிட்ட பேசினாங்க, அது நிஜம் நினைக்கிறியா? இல்ல யாரோ சொன்னதை டைப் பண்ணி அனுப்பியிருக்காளே, இது நிஜம் நினைக்கிறியா? அதுதான்டா நிஜம். அண்ணே, வேண்டாண்ணே. என்னடா வேண்டாம்? இல்லண்ணே, எனக்கு எப்பவுமே நல்லது நடக்காதுண்ணே. என் தலையில் அப்படி எழுதி வச்சிருக்குண்ணே. யாருன்னு வந்துகிட்டு என்ன ஆக போகுது? என் ராசி அந்த மாதிரிண்ணே. நல்ல விஷயம் எதுவுமே எப்பவுமே எனக்கு வாய்க்காதுண்ணே. நீ, மாமா, அத்தை, இனியா குட்டி, இது போதுண்ணே எனக்கு. உங்களெல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டது தப்பு தானே? சரவணா, சம்பந்தப்பட்டவ வேண்டான்னு சொல்லியிருந்தானா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். சம்பந்தப்பட்டவ உன் மேல அன்பா பாசமா இருக்காடா. கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து அவளை குழப்புறாங்க. உன்னையும் அவளையும் பிரிக்க பாக்குறாங்க. குழப்பெல்லாம் காதல்ல இருக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் அசந்துட்டோம்னா காதல்ல ஜெயிக்க முடியாது. ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும்னு மோதி பார்க்கணும்டா. என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையில? அந்த மலர் சொன்னா நம்புவியா? அது நேருக்கு நேர் பார்த்து உங்ககிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கான்னு பாப்போம். போன்ல அவ அனுப்பின மெசேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உன்னை பார்த்த பிறகு நேர்ல சொல்றாளான்னு பாப்போம். சரி, நான் கொடுத்த டேப்லெட் சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். வரேன். என்ன டாக்டர், எங்க இவ்வளவு வேகமா போறீங்க? அப்படி என்ன கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டேன்? ஏன் அப்படி முடிக்கிறீங்க? கிளினிக்கு தான். கிளினிக்கா? என்ன விஷயம்? என்னப்பா நீ இப்படி கேட்ட? கிளினிக் எதுக்கு போவாங்க? பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்கத்தானே. என்ன டாக்டர், நான் சொல்றது கரெக்டா? என்னப்பா டாக்டர் திருன்னு முழிக்கிறாங்க? எதுக்குமே வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் வெயிட் பண்றாங்க, அதான். இல்ல, நீங்க பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல டீல் பண்ணுவீங்களே, அப்புறம் எதுக்கு கிளினிக்குலாம்? இதையும் அப்படியே டீல் பண்ண வேண்டியதானே? என்ன டாக்டர், பார்த்தா என்ன அர்த்தம்? எனக்கு லேட் ஆகுது, நான் போகணும்.
ம் இங்க பாரு, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல. எங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் வேணும். இது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதுல எங்க வீட்டு பையனும் சம்பந்தப்பட்டிருக்கான். எனக்கு இந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி வேணும். அது ஒண்ணும் இல்ல டாக்டரே, சரவணன் போனுக்கு என்ன மறந்துடுங்க, நாம பிரிஞ்சிடலான்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அத நீங்க தான் அனுப்புனீங்களான்னு தெரியணும். மெசேஜ் உங்க போன்ல இருந்தா வந்திருக்கு. ஆனா அதை அனுப்புனது நீங்க தானா? ஏன் கேக்குறேன்னா, நேத்து தான் சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு போனீங்க. கட் பண்ணா இன்னைக்கு இந்த மெசேஜ் வருது. அதான் அந்த மெசேஜை நீங்க அனுப்புனீங்களா இல்ல உங்க போன்ல இருந்து வேற யாராவது அனுப்புனாங்களான்னு தெரிஞ்சுக்கதான். அந்த மெசேஜ நான் தான் அனுப்புனேன். இங்க பாரு மலர், அவனை வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அத நீயே முடிவு பண்ணியா இல்ல வேற யாராவது பேச்ச கேட்டு இந்த முடிவு எடுத்தியா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பதில் சொல்லு. எனக்கும் சரவணனுக்கும் செட் ஆகாது. அப்பா சொல்லிட்டாங்கப்பா, செட் ஆவாதான். எங்களுக்கு நடுவுல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஓ, உங்களுக்கு நடுவுல காதல் இல்ல. நீ சாதாரணமா தான் பழகுன, அவன் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அப்படிதானே? அப்போ உனக்கும் சரவணனுக்கும் நடுவுல ஒன்றும் இல்லை. என்னப்பா நீ கேட்டா டக்கு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ உனக்கு அவனை பிடிக்கல, அவன் உனக்கு தேவையில்லை. இல்ல, அப்போ உன் மனசுல சரவணன் இல்லை, அப்படிதானே? சரி, நீ இப்ப என்கிட்ட சொன்னத அப்படியே சம்பந்தப்பட்டவங்கிட்ட சொன்னேனா போதும். டே சரவணா, இப்ப சொல்லும். இப்பவே இந்த விஷயத்த முடிச்சுக்கலாம். சொல்லு. என்னம்மா இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? சரவணா, நமக்கு நடுவுல ஒண்ணும் இல்லை. இது செட் ஆகாது. உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிரு. இது நடக்காது. நமக்குள்ள இனிமே ஒண்ணும் இல்ல. ஓ,
டேய் என்னடா நீ இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இவ இல்லைனா இந்த உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? ஏன்பா என்ன பேசுற நீ? என்ன சரவணா, உன்னை பார்த்ததும் அந்த பொண்ணு எப்படி அழுதுன்னு போச்சு? உன் மேல காதல் இல்லாம எப்படி அழுவுமா? சுத்தி இருக்கிறவங்களாம் ஏதாவது சொல்லி அது மனசை குழப்பியிருப்பாங்க, அதான் அப்படி சொல்லிடுச்சு. இவன் சும்மாவே இதயம் முரளி மாதிரி தான் இருப்பான். கல்யாண வீட்டு பிரியாணியில பீஸ் இல்லைனா கூட எனக்கு வேணும்னு கேட்க தெரியாது இவனுக்கு. ஆமாப்பா, அங்க விட்டுட்டு இவன் வீட்டுல வந்து ஓவரா ஃபீல் பண்ணுவான். இத பாரு சரவணா, ரொம்ப குழம்பாத, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆமாடா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப கூட உன்னை எதுக்காக மலருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. சுத்தி இருக்கிறவங்க சொல்றதுனாலதான் அவ அமைதியா இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியா இரு, இந்த விஷயத்தை சரி பண்ணிடலாம். சரியா? டேய் என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சரிண்ணே. என்ன சரிண்ணே? இத பாரு சரவணா, லவ் மேட்டர்ல நம்மளை விட்டு எதுவுமே போயிடுச்சுன்னு நினைக்கூடாது. இது நம்ம ஆளு, நம்மளை விட்டு போவாதுன்னு நம்பணும். அப்பதான் அந்த லவ் ஜெயிக்கும். உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, அந்த அன்பு கூட நான் கொஞ்ச நாள் தான் பழகி இருக்கேன். அவ இல்லைன்னு ஆன பிறகு என் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காகலாம் நான் உடஞ்சு போய் உட்காரக்கூடாது. நீ போறியா போ அப்படின்னு ரிவர்ஸ்ல யோசிக்கணும். அப்படி இல்லையா உன் காதலை எப்படியாவது அடிச்சு உடைச்சு வெளியில கொண்டு வர பார்க்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதை விட்டுட்டு இப்படி தனியா உட்காந்து கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. புரியுதா? சரிண்ணே. இவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொன்னாவது ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம். யோ நீ ஏன் சும்மா இருக்க? ஏதாவது அட்வைஸ் பண்ணியா? ஆமா சரவணா, ஒரு 2 நாள் பாரு, அப்பவும் சரியாகலையா ஒரு கட்டிங்க போட்டு எல்லாம் சரியாகும். யோ ஏன் அவனை கெடுக்க பாக்குறீங்க? சரவணா, மலர் மனசுல நீ இருக்க, மத்ததெல்லாம் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அவ வருவா, அத முதல்ல நீ நம்பணும். சரியா? சரவணா, பேசாம இன்னைக்கு நீ ஏன் கூட வந்து படுத்துக்கோயே. இல்லைண்ணே பரவாயில்ல, நான் தனியாகவே படுத்துக்கிறேன். சரி வா, நம்ம போலாம். வா வா, அட வாடா. வா. Excuse me, ma'am. May I come in? என்னை நம்பி வா. நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கும். நாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு இதுவரைக்கும் பேசிக்கிட்டதே இல்ல. நமக்குள்ள இனிமே ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா.
என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இந்த அனாதையை எடுத்து வளர்த்து இத்தனை நாளா நீங்க எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. என்னால இந்த வேதனையை தாங்க முடியல. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் போறேன். போறேன்.